டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த வீக்கில் நல்லா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதை வந்து இந்த வீக்கில் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு மல்டி ஃபேசட்டட் கூட சொல்லலாம். ஒரு அருமை ஒரு பர்சனாலிட்டி திடீர்னு பேசும்போது அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்குறை, ஒரு செல்ஃப் ரெக்ரெட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் பண்ணி அவர் வந்து ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து ஷேர் பண்ணார். இப்போது நம்ம நினைக்கிறோம், ஸோ ரொம்ப சக்ஸஸ், அவர் லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டாரு, ரொம்ப விக்டரி பர்சன், அப்புறம் அவர் என்ன நினைச்சாரோ லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு, ஸோ ஹி வாஸ் அ கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? வெளியில் சொசைட்டி பார்த்தோன்னா அப்படி தான், அவங்க வீட்லேயும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஒரு குறை என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவரோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ். ஆனால் இவரோட மோட்டிவ் எல்லாமே அவங்க அப்பாவை பார்த்து உள்ள இமிட்டேட் பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் அந்த மெம்பர்ஸில் வந்து அவர் வந்து ஈ வாண்டட் டு பிகம் ஏ குரோர்பதி. அதனால் பை பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸை வந்து அவரோட என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல அவர் அப்பாவோட நல்ல ஒரு லட்சியமாக போகணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கின்ற அந்த காலேஜ் லைஃப்பில் இவர் வந்து இவரோட விஷஸ் இல்லாமல் இவரோட ஆம்பிஷன் வேற இருக்குது, இவரோட ஐடியல் வேற, இவருடைய பர்பஸ் வேறு, இவருடைய கோல் வேறு. ஆனால் ஃபேமிலி ஒரு என்விரான்மெண்ட், அதாவது பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியான ஒரு ஜாப், எவ்வளோதான் காசு இருந்தாலும் ஒரு எஜுகேஷனுங்கிறது வேணுங்கிற அந்த பர்பஸ்க்காக பேரண்ட்ஸோட ஒரு இம்பர்சனோட இவர் வந்து ஈ பிகம் சயின்டிஸ்ட். சரியா? இப்போது பாருங்கள், அவர் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டாரு லைஃப்பில். ஆனால் ஸ்டில் வந்து அவரோட மனசில் வந்து நான் நினச்சது இது முடியலையே, நான் நினச்சது அச்சீவ் பண்ண முடியலைங்கிற ஒரு கவலை. ஸோ இதே தான் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வருது அப்படின்னா அது எந்த அளவு வந்து பிற்காலத்தில் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேரண்ட்ஸ் கூட வந்து நம்ம ஓப்பனாக பேசி பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஐடியல் இருந்திருக்கும், ஒரு கோல் இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காங்களா அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய அந்த விஷஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் போது நம்ம வி ஆர் கம்பல்டு டு டூ சம்திங். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அந்த இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம செஞ்சுட்டோன்னா பின்னாடி வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அதனுடைய விஷஸ் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இங்கே இந்த இதில் ஒரு 5-6 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு என்ன நிறைய ஒரு விஷஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம். அந்த கோலுக்கு வந்து ஆப்போசிட்டாக நம்மளுடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஃபியூச்சருக்காக, இல்லை நம்மளுடைய அந்த ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்காக, இந்த மாதிரி நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த கண்டிஷன் வந்தால் தயவு செஞ்சு நீங்கள் தைரியமாக நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா சைக்காலஜி சொல்கிறது என்னன்னா, இது வந்து மோரல்லெஸ் வந்து ஒரு செல்ஃப் அலினேஷன், அந்த பிஹேவியருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இது வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது தன்னையே அந்நியப்படுத்திக்கிறது. ஏன்னா எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, எனக்குன்னு ஒரு விஷஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு விருப்பம் எல்லாமே இருக்குது. மற்றவர்களுக்காக நான் வந்து என்னையே தனிமைப்படுத்திட்டு, என்னையே நான் ஒரு அலினேஷன் பண்ணிட்டு, அவங்களுக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, எய்தர் இட் மே பி சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், இட் மே பி ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ் சைடு இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஒரு காட் ஃபாதர், நம்மளுடைய வெல் விஷஸ், யார் ஓவர் இட் மே பி. ஸோ அவங்களுக்காக நம்ம டெடிகேட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட விஷஸ் வந்து வெளியில் தூக்கி போட்டு அவங்களோட நம்ம ஒரு ஒரு பொம்மையாட்ட நம்மளோட ஆக்டிவ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது யூ ப்ளீஸ் டாக் ஓப்பன்லி. தைரியமாக நீங்கள் அதை வந்து நீங்கள் அவங்க கூடவே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த விஷயத்தில் போகும்போது உங்களுக்கே ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் இப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இல்லை நீ இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தா, நீ செஞ்சிருந்தா இந்நேரம் நீ வந்து சக்ஸஸ் ஆகிருப்பேன், இந்நேரம் உன்னோட இந்த விஷயத்தை முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ ஓன ட்ரை பண்ணும் போது
இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆகிடுச்சு, எப்படி நீ வந்து ஈடுகட்ட போகிற அப்படி இருந்தால் கூட அது மீண்டும் நீங்கள் செய்கிறதுக்கு நம்ம தயக்கம் காட்டாமல் அதுலேயும் நம்ம இன்னும் ஒரு செல்ஃப் எஃபர்ட் கொடுத்து எதில் வந்து நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், எதில் வந்து நம்ம லேக் இருக்குன்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணி நம்ம வெளியில் கொண்டு வர்றது செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம குடும்பத்தில், ஏன்னா நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்போது அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வி ஹவ் டு டாக் ஓப்பன்லி வித் அவர் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஓப்பனாக நம்ம பேசணும். அப்புறம் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் கூட பேசணும், அப்பா அம்மா கூட பேசணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, இதை தாண்டி வெளியில் வரணும், உங்களோட ஐடியாஸ் இருக்குது, இது எப்படி நம்ம நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து நம்மளுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ண விஷாத ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்க மேலே திணிக்க பார்க்குறோம், இம்போஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஓப்பன் டாக் இருக்கும்போது அங்கே வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். மூணாவது வந்து நமக்காக, அதாவது ஒரு சர்டன் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஒதுக்குறது. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ஃபேமிலியை போகிறோம், சொசைட்டிக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சார்ந்த வெதர் இட் மே ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு கிளப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷன் கிளப், இல்லை மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம். இந்த மாதிரி டைம் நிறைய நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இட்ஸ் குட். அதே நேரத்தில் நமக்காக ஒரு செல்ஃப், நம்மளுடைய ஸ்டடிக்காக, செல்ஃப் அனலைஸுக்காக நம்ம ஒரு டைம் எடுக்கும்போது நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஐடியாஸ் என்ன, அதை அப்படியே ஏற்றுக்காம நம்மையும் நம்மளோட ஐடியாஸையும் அது கூட அனலைஸ் பண்ணி, அது யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளே கொஞ்சம் அங்கே ஒரு ரீசேஞ்ச், ஒரு ரீபில்ட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையை நம்ம வந்து வெளியில் வரலாம். ஃபைனலாக பார்க்கும்போது நம்மளே ஒரு செல்ஃப் அனலைசஸ் இது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சொல்கிறாங்க இது வந்து பெஸ்ட், இது வந்து படின்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ், இது வந்து பண்ண சொல்கிறாங்க. சரி, இது வந்து அவங்களோட விஷயம் இருக்கலாம், அவங்களோட இன்கம்ப்ளீட் ட்ரீம், அவங்களோட ட்ரீமாக இருக்கலாம், அவங்க அச்சீவ் பண்ண முடியாத ட்ரீமாக இருக்கலாம். அந்த ட்ரீம்ஸ் வந்து நம்ம மேலே இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் உன்னோட விஷயம் என்ன, உன்னோட பேஷன் என்ன, அந்த பேஷனை எப்படி ப்ரொஃபஷனாக மாற்றுறோம், அதுக்கு என்ன வேணும், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம பிடிஎஃப் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பேஷன்ஸாக இருக்கிறது, நல்லா டிசிப்ளினாக இருக்குது, அதே நேரத்தில் நம்ம அதை விட்டுட்டு அது ரெண்டுமே இருந்து ஃபார்வேர்டை நம்ம வந்து ஃபார்வேர்டை கொண்டு போகுது. ஸோ இந்த 3 விஷயத்தை இருக்கும்போது நம்ம நிச்சயமாக நம்ம நினைக்கிறத வந்து நம்ம இங்கே அச்சீவ் பண்ண முடியுது. ஃப்யூச்சரில் நம்ம எந்த விதத்திலையும் ஒரு மனக்குறைகள் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப் நமக்கு வந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய அந்த சோஷியல் மெம்பர்ஸ், அப்புறம் நம்மளுடைய நெய்பர்ஸ், ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இவங்களோட ஸ்டைலுக்கு நாம் இருக்கோமா, அது ஈஸியாக கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது நமக்கு என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகும்போது நமக்கு அங்கே க்ரோத் இருக்கும். இப்போது அடுத்தது என்ன போகும்போது நமக்கு க்ரோத் இருக்கும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றினேன்னா நமக்கு வந்து அங்கே வந்து நிச்சயமாக க்ரோத் இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு 5-6 விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணேன்னா நிச்சயமாக பிற்காலத்தில், ஏன்னா பேர்பட்ட நம்ம பார்த்த ஒரு சீனியர் சயின்டிஸ்ட், அவர் பண்ணுற அந்த இன்னும் நிறைய பேட்டர்ன் வாங்கியிருக்கிறார். அவருக்கே அந்த மாதிரி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்களை வந்து நம்ம நினச்சி பாருங்க. ஏன்னா நம்ம நினைச்சது ஒன்று, அப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒன்று, அப்புறம் கடைசியில் நம்ம அச்சீவ் பண்ணுறது ஒன்று. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், இது நம்மளது ஒரு 40-50 மேலே இருக்கிறவங்க இதை வந்து நம்ம மோர் தேன் நம்ம ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற நம்மளோட சில்ட்ரன்ஸ், நம்மளுடைய குழந்தைகள், அப்புறம் நம்மளுடைய அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற குழந்தை யாரானாலும், அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம ஞாபகப்படுத்தும் போது அவங்களையும் நம்ம லைஃப்பில் வந்து பிற்காலத்தில் ஒரு வருத்தப்படாமல் அவங்களையும் நம்ம இங்கே இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அவங்களோட விஷஸ் என்ன, இப்போ வந்து நிறையா இப்போ ஆன்கோயிங் எல்லாம் போயிட்டுருக்கு, காலேஜ் அட்மிஷன் போயிட்டுருக்கு, அவங்களுக்கான ஒரு டேஸ்ட், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது பெஸ்ட்டாக இருக்குது, இதோட இன்கம் இப்படி இருக்குல்ல, இதோட ப்ரொஃபஷன் இப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர் இப்படி இருக்குது, ஸோ இந்த ஒரு கோர்ஸோட ஃபியூச்சர் இந்த மாதிரி போகலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு சில வந்து குழந்தைகளை வந்து அந்த டாக்டர்ஸ் படிக்க விருப்பமே இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி அந்த பையனை டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து பேஷன் இல்லாமல் இருக்கும்போது அங்கே பேஷன்ஸும் இருக்காது, ப்ரொஃபஷன்லையும் அவங்க ஷைன் பண்ண முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் சாதாரண ஒர்க்கர்ஸ், சாதாரண ஒரு இப்போ நல்ல ஒரு பேஷன் இருக்கும்போது அவன் நிச்சயமாக அதில் வந்து நல்ல வெளியிலே வரும். இன்னும் கூட பார்த்தா நிறைய அச்சீவ் பண்ணவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகட்டும், பிறகு ஒரு டாக்டர்ஸ் லெவல் ஆகட்டும், அவங்க ப்ரொஃபஷனாக அவங்களுடைய பேஷன் எடுத்தவங்க தான் அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட்டோட அவங்களுடைய ப்ரோக்ரஸை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்மளையும் நம்ம சஃபர் பண்ணாமல், நம்ம டிபெண்ட் இருக்கிற சில்ட்ரன்ஸையும் நம்ம சஃபர் பண்ணாமல், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பை த வே, if you not subscribe, you kindly do that. We will see with the next video with a new topic, with a new invention ideas. By that, we leave from you, your Anand Kumar. Thank you. Thank you. My old hometown always felt so pretty, and no one's sending postcards from the city. I've been walking downtown every day. It's better this up.